ஓகே, எஸ்எஸ்டி பார்க்க போகிறோம். எந்த கம்பெனி, எந்த மாதிரி இருக்கும், சிறுசாக இருக்குமா பெருசாக இருக்குமா, எவ்வளோ டிபி ஸ்டோரேஜ், எவ்வளோ ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த மாதிரி நிறைய கேள்வி உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் நான் இருக்கேன். வெல்கம் பேக் டு வீடியோ. எந்த ஃபிலிம் எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்எஸ்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது Crucial X9 Pro. இந்த வீடியோ டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது மட்டும் க்ளீனாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இது மொத்தம் வந்து 1050 Mbps per second ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ 1 GB அது இப்படின்னு சொல்கிறதுக்குள்ள 1 GB ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு இந்த கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் டைமில் பார்க்கும்போது அவ்வளோலாம் கிடைக்கிது. ஒரு 800 MB அந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஒரு 800 MB டு ஒரு 900 MB. பட் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு லார்ஜ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டஸ்ட் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் இருக்க வேண்டாம், வாட்டர் அசிஸ்டன்ட், அப்புறம் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த டப்பாவில் நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் டப்பாலே பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் எஸ்எஸ்டி அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் போர்ட்டபிள் எஸ்எஸ்டி அப்படின்னு பார்ப்பீங்க. இதை ஒன்ஸ் திறக்கிறேன் அப்போ நீங்களே பார்ப்பீங்க அது ஏன் போர்ட்டபிள் எஸ்எஸ்டி அப்படின்னு. பேக்கிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரே ஒரு கேபிள் C to C கேபிள் இது மட்டும்தான் கொடுப்பாங்க. வேறு எதுவுமே இதில் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு எஸ்எஸ்டி. இப்போ தெரியுதா ஏன் போர்ட்டபிள்னு சொன்னாங்க? ஸோ இதோட சைஸ் நீங்கள் இதை பாருங்கள். ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கரோட நான் மேட்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான், ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் அளவுக்கு தான் இருக்குது. அது கூட இல்லை, அதை விட ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது இதோட சைஸ். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக மெட்டல் பாடி மேலே, கீழே வந்துட்டு ஒரு ரப்பர் ஃபினிஷில் இருக்குது. நல்லா ஸ்டிக்கியாக க்ரிப்பாகவும் இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம இங்கே இந்த சீ போட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுவும் இதில் பெருசாகவே இல்லைங்க, அவ்வளோதான். ஃபிட்னஸுக்கு சூப்பராக இருக்கும். வேறு என்ன இந்த பர்டிகுலர் எஸ்எஸ்டியில் நல்லா இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக இல்லை. எவ்வளோ பெரிய பெரிய ஃபைல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, சின்ன ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா சூப்பராக இருக்குது. நான் நிறைய வாட்டி இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்க்ரீன் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் நான் அடுத்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் லைவாக டெஸ்ட் பண்ண லைவாக நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப போர்ட்டபிளான ஒரு எஸ்எஸ்டி. நீங்கள் அப்படியே இப்படி மடக்கி பாக்கெட்டில் கூட போட்டு போயிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக சின்னதாக தான் இருக்கும். உங்களோட ஃபோன்ஸில் கூட இதை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பிகாஸ் இட்ஸ் சி டைப் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபோன்லேயும் இதை வச்சுக்கலாம், லேப்டாப்லேயும் வச்சுக்கலாம். நீங்கள் சி போர்ட் விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், மேக்புக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்து USB 3.2 சப்போர்ட் இருக்கிற ஒரு எஸ்எஸ்டி. ஸோ உங்களோட லேப்டாப்புக்கும் அதே மாதிரி ஒரு அந்த 3.2 எஸ்எஸ்டி, அதாவது USB 3.2 இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபுல் பொட்டன்ஷியல், அதாவது இந்த எஸ்எஸ்டியோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்துட்டு உங்கள் லேப்டாப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் அது கொஞ்சம் டவுன்கிரேடாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா எதுவும் இல்லை, கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஒரு எஸ்எஸ்டியோட ப்ரைஸ் அப்படின்னா 1184 rupees இப்போது கரண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மூவியை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுக்கோங்க. இந்த மூவி வந்துட்டு டோட்டலாக 28.2 GB இங்கே இருக்கு. 28.2 GB வந்துட்டு இதோட ஸ்டோரேஜ். சரிங்களா? இப்போ நான் இதை வந்துட்டு இங்கே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ செகண்ட்ஸில் ஆகுது நீங்களே பாருங்கள். இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டோவில் எதுவுமே பண்ணல, நார்மலாக போயிட்டு இருக்கிறது தான். அவ்வளோதான். ஸோ
லெஸ் தேன் 28 செகண்ட்ஸ் தான் நினைக்கிறேன், சப்போஸ் மேபி பர்ஃபெக்டாக தெரில. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதோட ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட், பில்ட் குவாலிட்டி, எந்த சைஸில் இருக்குது, ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.